ஒரு இளம் கலைஞரை அவரது இசைக்காகவும் அவரது தமிழ் அடையாளத்திற்காகவும் சிறையில் அடைப்பது பேச்சுரிமைக்கும் எந்தவொரு ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கும் எதிரான நேரடி மீறலாகும் என கனடாவின் ஸ்காப்ரோ ரோச் பார்க் தொகுதியின் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் மனநலம் பற்றிய போதைப்பொருள் அடிமைத்தன்மைக்கான இணை அமைச்சருமான விஜய் தணிகாசலம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 24 வயதுடைய தமிழ் ஹிப்ஹாப் கலைஞர் சங்கீத் சென் கணேஷ்குமார் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அண்மையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை எனக்கு ஆழமான கவலையை அளிக்கிறது. ஒரு இளம் கலைஞரை அவரது இசைக்காகவும் அவரது தமிழ் அடையாளத்திற்காகவும் சிறையில் அடைப்பது பேச்சுரிமைக்கும் எந்தவொரு ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கும் எதிரான நேரடி மீறலாகும். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு பலமுறை உறுதியளித்துள்ளது. இருப்பினும் இது தமிழ் சமூகத்திற்கு எதிரான தணிக்கை மற்றும் அச்சுறுத்தலின் தீவிரமான கருவியாகவே தொடர்ந்தும் இருந்து வருகிறது. தமிழ் இனப்படுகொலையின் உச்சகட்டத்திலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் கடுமையான இராணுவமயமாக்கல், கண்காணிப்பு மற்றும் கட்டமைக்கப்பட்ட அநீதிகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். அடிப்படை சுதந்திரங்கள் இன்னும் பறிக்கப்பட்டு வரும் நிலையில் உலகளாவிய விழிப்புணர்வு, நினைவூட்டல் மற்றும் அதற்கான தீர்வுகள் ஆகியவை ஏன் இன்றியமையாததாக இருக்கின்றன என்பதை இந்த அரசு ஆதரவு வரம்பு மீறல் மீண்டும் வலுப்படுத்துகிறது. ஒன்டாரியோவில் மசோதா 104 நிறைவேற்ற நாம் போராடியதற்கான காரணத்தையும் இது உணர்த்துகிறது. சங்கீத் செனை உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழிக்க வலியுறுத்தியும் உலகளாவிய மனித உரிமை அமைப்புகளுடன் நானும் இணைத்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.